இளமையிலேருந்தே நீ ஒரு தெய்வ பக்தி உள்ள மகத்தா. சரியா? ம். உனக்கு விவரம் தெரிஞ்ச நாளையிலேருந்து தெய்வத்திட்ட மட்டும்தான் முறையிடுவேன். இன்ன வரைக்குமே உன்னுடைய வாழ்க்கை அது மட்டும்தான். மனுஷர்கிட்ட சொல்லவே மாட்டேன். என்ன மன வலியாக தான் நீனே சொல்லி புலம்பிடுவேன். உண்மையா? தெய்வத்திட்ட மட்டுமே முறையிடுவேன். சரியா? நான் வந்து பெருசாக எதிர்பார்க்கல. நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை நீண்ட ஆயுளோட என் புருஷன் பிள்ளை பேரம்பேத்தின்னு வாழ்கிற வாழ்க்கையை கொடுக்கணும்னு கேட்டிருக்கேன். சீக்கிரமே எனக்கு வந்து என் மயன்ட்டு பேரம்பேத்தியை நான் தூக்கி கொஞ்சம்னு சொல்லியிருக்கேன். சரியா தாயி? எனக்கு மன நிம்மதி வேணும். என்னை அறியாமல் மன குழப்பமும் சித்திரவதையுமா இப்போ கொஞ்ச நாளாவே இருக்குன்ற. உண்மையா? எதுனால யாருனாலேனே தெரியல. யார் எதுவும் பண்ணிவிட்டாங்களா நம்ம குடும்பத்துக்கு, இல்லை தானா நடக்குதா, விதியா மதியான்னு தெரியாம புலம்புறதாயி. சரியா? எல்லாரோடையும் நீ பிறந்து வாழ்ற வாழ்க்கையில வந்து கஷ்டமும் துன்பமும் இன்பம் கலந்ததே வாழ்ந்து வந்தேன். இந்த மயனை கை பிடிச்சப்ப இன்பம் துன்பத்துலதே போச்சு. சரியா? ஒரே நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழவே கிடையாது. சரியா? கசப்பும் இனிப்பும் சேர்ந்ததே உன்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லியிருப்பேன். சரியா தாயி? சிரிச்சுக்கிட்டே இருந்தீனுக்கு வேலை இல்லை, அழுதுகிட்டே நின்றுக்கு வேலை இல்லை. ஏதோ கல்யாணம் மற்ற பொண்ணுங்க மாதிரி கல்யாணம் பண்ணா ஏதோ புருஷன் பிள்ளைன்ற வாழ்க்கையை நான் கும்பிட்ட தெய்வம் கொடுத்துச்சுன்னு நம்புவேன். சரியா? அந்த தெய்வத்தை நம்பித்தே என்னுடைய வாழ்க்கை பயணம் போய்கிட்டு இருக்கு. என்னுடைய இறப்பு யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்க. உண்மையா? சரியா? நான் இருக்கிறப்பே என் கணவருக்கு வந்து நல்லது கெட்டது பார்க்கணும்னு சொல்லியிருக்க. உண்மையா? சரியா தாயி? எல்லாமே எனக்கு வெற்றி ஆகணும்னு கேட்டிருக்க. யார் என்ன செஞ்சாலும் எடுத்து எரிஞ்சிடணும்னு நான் கும்பிட்ற தெய்வம் இருக்கேன். எந்த செய்வனையும் எனக்கு எடுக்காதுன்னு சொல்லுவேன். யாரும் வந்து எந்த செய்வனை வச்சு என் குடும்பத்தை பாதிக்க வைக்கவே முடியாது. எங்கள் குடும்பத்தில் கிரகம் நேரம் சரியில்லாமல் நடந்தா தவிர யாரும் செய்வனை வச்சு முடக்கவே முடியாதுன்ட்டு எங்க குடும்பத்தை. ஆனா வாய் உலகத்துல உன் கூட பிறந்தவளே உன்னை நிறைய உழைத்திருக்காங்க. சரியா? உன்னை பார்த்து போராமப்பட்டது, உனக்கு வழிவேதனை உண்டு பண்ணது உன் கூட பிறந்த பிறப்பே. சரியா? மற்றவங்கள்ட்ட நீ யார்ட்டையும் சண்டைக்கு போனது கிடையாது, யார்ட்டையும் பேசுனது கிடையாது. சரியா? உனக்கு இறக்க குணம். 10 ரூபா கொடுக்கலைனாலும் 5 ரூபாயாச்சும் கொடுப்பேன், இல்லை 1 ரூபாயாச்சும் அடுத்தவங்களுக்கு எடுத்து கொடுப்பேன். உண்மையாத்தா? சரியா? யாருக்கிட்டையும் அடிச்சு பறிக்க நினைக்க மாட்டேன். யாரையும் வந்து பொய் சொல்லி அவங்கள்ட்ட ஒன்று சொல்லி வாங்கிடும்னு நினைக்க மாட்டேன். இருந்தா கொடுப்போம், இல்லைன்னா இல்லைன்ட்டு போயிடுவோன்னு சொல்லுவேன். எனக்கு வந்து போதுன்ற அளவுக்கு நான் வாழ்ந்துட்டேன்னு சொல்லிட்டேன். எந்த இதுக்கு நான் வந்து கஷ்டப்பட்டோ கண்கலங்கே நிக்கல. என்னுடைய வாழ்க்கை நிறைஞ்ச வாழ்க்கைதே. இதே மாதிரி என் ஆயுசு இருக்க வரை இந்த நிம்மதியான வாழ்க்கை வேணும். நான் வந்து பிறந்த பிள்ளைகளோட, நான் பெத்த பிள்ளைகளோட கடைசி வரையும் ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கிற வாழ்க்கையை மட்டும் எனக்கு கொடுத்துருன்னு கேட்கிறேன். வேற எதுவும் நான் பெருசா கேட்கலத்தான்ட்டேன். நான் எதையும் கொண்டுட்டு போறது கிடையாது. சரியா? சொத்தோ சோகமா எதுவும் எனக்கு வேணாம். நிம்மதியை மட்டும் கொடு. என் புருஷன் எனக்கு இப்போ கொஞ்ச நாளாவே அவருக்கு மனசும் புத்தி சரியில்லை தாயி. இப்போ கொஞ்ச நாளாவே எது குத்தம் பாடுறதே வேலைன்னு வச்சுட்டாரு. நீ என்ன சொன்னாலும் சரி, சோத்துல இருந்து குழம்புல இருந்து எல்லா விஷயத்திலுமே எது குத்தந்தே. நீ ஒண்ணு செஞ்சா அங்கே ஒண்ணு. சரியா? இது நடக்குது, யாருனாலும் தெரியும்னு சொல்லியிருக்க. உன்னை கட்டினவருக்கு கணக்கு நேரம் சரியில்லாததுக்கே இது காரணம். சரியா தாயி? உங்களுக்குள்ள யாரும் எந்த செய்வனும் வைக்க கிடையாது. சரியா தாயி? இன்னி மேலும் வாழ்ற வாழ்க்கையே கொஞ்சம் காலம் இன்னி வாழ்ற வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையா போயிடணும். என் பிள்ளைகளோட கடைசி வரையும் நான் வாழணும்னு கேட்டிருக்கேன். என் மயன் என் பிள்ளை பேரம்பேத்தின்னு நான் கடைசி வரை என்னுடைய வாழ்க்கை வேணும். சீக்கிரமே நான் தூக்கி கொஞ்சம் என் மயனுக்கு ஒரு ஆண் வாரிசு வேணும்னு கேட்டிருக்கேன். சரியா தாயி? என் தாய் கொடுப்பேங்கிற நம்பிக்கையோட இருக்கி உங்களை தேடி வந்துட்டு எங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் சொல்லியிருக்காத்தா. நான் எல்லாட்டையுமே சிரிச்ச மணியாத்தையும் பேசணும். யார்ட்டையும் நான் வெறுப்பா காமிக்க கூடாது, யாரையும் பார்த்து நான் குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவேன். உண்மையா? என்னுடைய ஆத்மா சரி, என்னுடைய மனசு சரி, யாரையும் காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பி என்ன அறியாம ஏதோ கோவந்தாவை வந்தாத்தேன்னு சொல்லியிருப்பேன். நான் தெரிஞ்சோ வேணுக்கூட அவளை வந்து காயப்படுத்தணும்னு நினைக்கவே மாட்டி. அப்படியே காயப்படுத்தினாலும் நான் வந்து மனசுக்குள்ள சங்கடப்படுவேன். தெரியாம பேசிட்டோமோ, நம்ம பேசுனது தப்பா, நம்ம இனிமேல் இப்படி பேசக்கூடாதுன்னு நீயே முடிவு பண்ணுவதாயி. உண்மையாதாயி? சரியா தா? இந்த தாயிட்ட வந்துட்டீல, உனக்கு சீக்கிரமே நீ நினைச்சது எல்லாமே வெற்றியாக போகுதாயி. சரி தாய், நாங்கள் மோட்சத்துக்கு அடையணும்னு நினைக்கிற முடியுமா? அடைவீங்க.